மாத்தி தரேன் எடுத்து தரேன் மாத்தி தரேன்ட்டு அந்த பில்டிங்கை எடுக்கவும் மாட்டாங்க, வீட கொடுத்து தொலையவும் மாட்டாங்க. இருக்கிறவங்க எல்லாம் சார் இப்போ ஒரு உயிர் போயிடுச்சுல வந்துருமா? நாங்க என்ன கேக்குறோம்? என்ன சார் யார் காலி பண்ணி கொடுங்க சார். எங்களால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. என்ன நான் இது வரைக்கும் வந்து ஒரு பதில் வரல. இன்னொரு ஆள் உயிரோ போயிடுச்சு. இப்ப அந்த குழந்தை உயிர் வந்துருமா? இந்த பில்டிங்க மாத்தி கொடுங்கன்னு கேக்குறோம். உங்களால அதுவும் பண்ண முடியல. இப்ப ஒரு உயிரே போயிடுச்சு வந்துருமா திரும்ப? நீங்க எவ்வளவு பண்ணாலும் சரி போன உயிர் வந்துட போதா? எங்க வயசு போற வயசாங்க அவனுக்கு, சின்ன குழந்தைங்க, அவன் வாய் நிறைய அக்கா அக்கான்னு கூப்பிடுற புள்ள. பில்டிங் முதல் பில்டிங் உள்ள முதல் சொன்னோம், கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணோம். என்னங்க அது விழுந்தது மட்டும் ரெடி பண்ணி விட்டு போயிட்டானுங்க. திரும்பி விழுந்தது வந்து போன வாரம் தாங்க விழுந்தது, ரொம்ப கூட இல்ல. அந்த புள்ளைக்கு இன்னும் 1.5 மாசத்துல கல்யாணங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும். அந்த புள்ள சாவுற வயசாங்க. இப்ப இதோ வந்து உயிர் போயிடுச்சு. இன்னும் எவ்வளவு உயிர் போக போகுது? இன்னும் நீங்க இப்படியே இருங்க. இனிமேல் கட்சி ஆளுங்க யாரும் வராதீங்க, ஓட்டு கேட்டு வராதீங்க. எவளுக்கும் நாங்க ஓட்டு போட மாட்டோம். இனிமேல் இந்த வீடு இடிச்சு அப்படியே சாவுறோம். நீங்க உங்க பாட்டு கட்சி நடத்துங்க. கட்சி ஒன்னும் கிழிக்கிறது இல்ல. எவ்வளோ ஓட்டு கேட்க நாங்க எல்லாம் மறுத்து பண்ணுவோம். நீங்க எல்லாரும் இனிமேல் உண்ணாவிரதம் மணியல் பண்ண போறோம். நீங்க என்ன பண்றீங்க? இனிமேலாவது எங்களுக்கு ஒரு வீடியோ கால வருதான்னு பாக்குறோம். இதனாலாவது எங்களுக்கு ஒரு உயிராலாவது எங்களுக்கு நல்லது நடக்கணும்னு இருக்குதான் நாங்க பாக்குறோம். வாரிசு வீடு வர தரேன்ட்டு எந்த நீங்க வாரிசு வீடும் தர வேணாம். இருக்கிற எங்க வீட்டை எல்லாம் நீங்க மாத்தி கொடுத்தா போதும். நீங்க எந்த வாரிசும் இல்ல. இதுக்கப்புறம் உசுறு இப்படி போனா நாங்க என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க. 134 ஜெண்டா தெரு இனிமேலாவது அந்த ஒரு உயிர் போயாவது எங்க வீடியோ கால போறதுதான் பாக்குறோம். நாங்களும் சொல்லி 6 மாசமா வந்து சொல்றோம், 1 வருஷமா சொல்றோம். இன்னும் எத்தனை வருஷமா நாங்க சொல்றது சொல்லுங்க பாப்போம். இதுக்கப்புறம் நாங்க இருக்கிறதுக்கு இங்க இருக்க மாட்டோம் சார். யார் தான் இருப்பாங்க? ஒண்ணு ஊர் ஆளுங்கள வரவும் விட மாட்டாங்க, வந்து பேசினா கூட கேட்க மாட்டாங்க. அப்ப என்னதான் பண்றது? உள்ள உசுர நீங்க குடுத்துருவீங்களா? போற உசுர நீங்க குடுத்துருவீங்களா? வீடு கொடுக்க